ஹலோ விவேஸ், அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசி ஆண்களின் வாழ்க்கை எப்படி இருக்கும்? இது ஒரு ஆண் ராசி, சரராசி, காற்று ராசியும் கூட. இதன் அதிபதி சுக்கிரன். இதற்கு தராசு உருவத்தை கொடுத்தாலும் இதன் சின்னம் ஜி. இது முதுகின் பிற்பகுதி மற்றும் அதன் கீழ்ப்பகுதி புட்டம், சிறுநீரகம் ஆகியவற்றை குறிக்கிறது. சனி இந்த ராசியில் தான் உச்சமடைகிறார். சுக்கிரனுக்கு மூல திரிகோண வீடு. சந்திரன், செவ்வாய், குரு ஆகியவை இந்த ராசியில் இருப்பதால் அவர்கள் எதிரியின் வீட்டில் இருப்பதாக கருதப்படும். இந்த ராசியில் பிறந்தவர்கள் தன் கணவன், மனைவி மேல் மிகுந்த அன்பும் பாசமும் கொண்டவர்களாக இருப்பார்கள். இந்த ராசிக்கு சுக்கிரன் அதிபதியாவதால் இவர்களுக்கு எதையும் எளிதாக எடுத்துக்கொள்ளும் சுபாவம் இருக்கும். எந்த பிரச்சனையையும் சாதகமாக பேசி தீர்த்துக் கொள்வதில் ஈடுபாடு காட்டுவார்கள். இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் லக்னாதிபதியாக இருப்பதை போல 8ஆம் வீட்டுக்கு அதிபதியாகிறார். ஆகவே இவர்களுடைய பிரச்சனைகளுக்கு இவர்களே பொறுப்பு. முக்கியமாக துலாம் ராசியில் பிறந்த ஆண்கள் காதலையும் திருமணத்தையும் மதிப்பவர்களாக இருப்பார்கள். தங்களின் வாழ்க்கை துணையை தனக்கு இணையாக நினைக்கக்கூடியவர்கள். எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய வாழ்க்கை துணையை விட்டுக் கொடுக்க விரும்பாத மிக சிறந்த கணவராக இருப்பார்கள். இவர்களின் இளமை பருவம் முழுவதும் இவர்கள் தங்களுக்கு சரியான துணையை தேர்ந்தெடுப்பதில் கவனமாக இருந்திருப்பார்கள். இவர்களிடம் அதிகம் பொறுமையும் மற்றவர்களை பாராட்டு குணமும் நிறைந்திருக்கும். இதனால் இவர்கள் ஒரு பெண்ணுக்கு சிறந்த கணவராக நிச்சயம் இருப்பார்கள். அதே சமயம் துலாம் ராசியை கொண்ட கணவரை கைபிடிக்க பெண்கள் கட்டாயம் அதிர்ஷ்டசாலி. தன்னுடைய மனைவி பற்றி யார் என்ன கூறினாலும் அதை தங்களுடைய காதுகளில் வாங்கிக் கொள்ள மாட்டார்கள். துலாம் ராசி ஆண்கள் தங்களுடைய மகாராணி தன் மனைவி என்பதில் உறுதியாக இருப்பார்கள். மனைவிக்கு மரியாதை கொடுப்பதில் இவர்களை மிஞ்ச வேறு யாரும் இல்லை. இவர்களை அனுசரித்து செல்லும் மனைவி அமைந்துவிட்டால் ராஜ வாழ்க்கைதான். வேற என்ன வேண்டும்? நிம்மதியும் சந்தோஷமும் வீட்டில் கட்டாயம் நிறைந்திருக்கும். முக்கியமாக கணவனுக்கு மனைவியும், மனைவிக்கு கணவனும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஆனாலும் ஒருவரின் தனித்தன்மையை விட்டுக் கொடுக்காமலும் இருப்பது நல்லது. இந்த உலகத்துக்கு ஏற்ற மனிதர்கள் என்றால் அது துலாம் ராசி ஆண்கள் தான். முடிவே இல்லாத கவர்ச்சியும் அற்புதமான நட்புணர்வும் கொண்டவர்கள். ஒருவர் ஒரு முறை அவர்களிடம் பேசிக் கொண்டிருந்தால் போதும், துலாம் ராசிக்காரரின் பேச்சை அவரால் மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அது அவருக்குள் பதிந்து போகும். துலாம் ராசி ஆண்கள் பேச ஆரம்பித்து விட்டால் போதும், அவர்களுக்கே உரிதான தனி கவர்ச்சியில் மற்றவர்களை தங்களது உரையாடல் எல்லைக்குள் இழுத்து விடக்கூடியவர்கள். கலகலப்பான நபர்கள். அவர்களுடன் பேசிக் கொண்டிருந்தால் நேரம் போவதே தெரியாது. ஆனால் அவர்கள் அடிக்கடி முடிவெடுக்க வேண்டிய இக்கட்டான சூழ்நிலையில் சிக்கிவிடுவார்கள். ஒரே சமயத்தில் 100 விஷயங்கள் முட்டி மோதி அதில் ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டிய இக்கட்டான சூழ்நிலை அடிக்கடி ஏற்படும். ரொமான்டிக்கான நபர்கள் இவர்கள். அதாவது எதை பற்றியும் கவலைப்படாத மனநிலை கொண்டவர்கள். இதனால் அவ்வப்போது தங்களது பொறுப்புகளை உதறிவிட்டு போய்விடுவார்கள். எல்லோரிடமும் நன்கு பழகக்கூடிய துலாம் ராசி ஆண்களோடு நிறைய பேர் நண்பர்களாக இருப்பார்கள். ஆனால் ஒரு சிலருடன் மட்டும்தான் இவர்கள் நெருக்கமாக நட்பு வைத்திருப்பார்கள். துலாம் ராசி ஆண்களை எப்படி கண்டுபிடிப்பது? 4 பேர் மத்தியில் அவர்களை கண்டுபிடிப்பது சுலபம். துலாம் ராசி ஆண்களின் முகத்தில் சிநேக பாவம் இருக்கும். கூட்டத்தில் அவர்கள்தான் பிரபலமாக இருப்பார்கள். அவர்களது முகத்தில் ஒரு அமைதியும் சாந்தமும் இருக்கும். ஆனால் மனதுக்குள் எப்போதும் ஒரு அமைதியின்மை இருக்கும். அவர்களது நடவடிக்கையிலோ அல்லது முகத்திலோ அவர்கள் உள்ளுக்குள் ஒரு விதமான பதற்றத்தில் இருக்கிறார்கள் என்பது தெரியவே தெரியாது. யாராலும் கண்டுபிடிக்கவும் முடியாது. பிறருடன் நடத்தும் உரையாடல்களில் மிகுந்த ஆர்வம் காட்டுவார்கள். பலவிதமான மனிதர்களுடன் தொடர்பு வைத்திருப்பார்கள். பொதுவாக அவர்களது முகம் இப்படித்தான் இருக்கும் என்று சொல்ல முடியும். ஆனால் அமைதியான முகமும் கூர்மையான பார்வையும் இருக்கும். உதட்டில் மென்மையான புன்னகையும் தவழும். அவர்களது பேச்சில் ஒரு சின்சியாரிட்டி இருக்கும். அவர்களது கண்கள் அங்கும் இங்கும் சுற்றி சுழண்டு கொண்டிருக்கும். எத்தகைய சூழ்நிலையோடும் அவர்களால் ஒத்துப்போக முடியும். துணிச்சலான மனநிலையை கொண்டவர்கள். ஏற்கனவே சொன்னபடி எந்த இடத்திலும் உரிய மரியாதை தரப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் அவர்களிடம் இருக்கும். ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்ற மனோபாவம் கொண்டவர். அதனால் அவர்கள் தங்கள் மனதுக்கேற்ப நடந்து கொள்பவர்களையும் கீழ்ப்படிந்து நடப்பவர்களையுமே நேசிப்பார்கள். கீழ்ப்படிய மறுப்பவர்களிடம் முகத்தை தூக்கி வைத்துக் கொள்வது அவர்களது ராசிக்குரிய குணம். சுற்றி வளைக்காமல் நேரடியாக விஷயத்துக்கு வருவதுதான் துலாம் ஆண்களுக்கு பிடிக்கும். புரட்டு பேசுவரை கண்டால் அவர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆகவே ஆகாது. தனியாக வேலை செய்வது அவர்களுக்கு பிடிக்காது. குழுவாகத்தான் பணி செய்வார்கள். ஆனால் பணியில் எவர் குறுக்கீடும் இல்லாமல் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்று விரும்புவார்கள். பணிகளை அவர்கள் விரும்பிய வகையில் தங்களுக்கு தாங்களே வழிகாட்டியாக இருந்து சரியாக செய்து முடிப்பார்கள். பணம் கையாளுதல். பண விஷயத்தில் மிகவும் முன்னெச்சரிக்கையாக இருப்பார்கள். ஆடம்பரத்தில் ஆர்வம் இருந்தாலும் பணத்தை செலவழிப்பதிலும் கவனமாக இருப்பார்கள். ஆயினும் வெகு அரிதாக சில நேரங்களில் கண்மண் தெரியாமல் செலவழிப்பார்கள். ஷாப்பிங் என்ற பெயரில் வீட்டில் பொருட்களை நிரப்பி பரிசை காலி செய்து விடுவார்கள். வழக்கறிஞர், ஆசிரியர், வங்கி பணியாளர், ஊடகத்துறை, கலைத்துறை ஆகியவற்றில் ஏதோ ஒன்றில் இருப்பது அவர்களை வசீகரிக்கும். இவர்களும் இவற்றில் ஏதோ ஒரு பணியில் ஈடுபடவே விரும்புவார்கள். எந்த வேலையையும் நேர்த்தியாகவும் கச்சிதமாகவும் செய்து முடிக்கப்பட வேண்டும் என விரும்புவார்கள். பணிபுரியும் சூழல் நன்றாக இருந்தால்தான் வேலை நன்றாக ஓடும் என்பதை அறிந்து கொள்ள தங்களது பணியிடத்தை அழகாகவும் வைத்துக் கொள்வார்கள்.
இதில் உறவுகள் எவர் குறுக்கிலும் இருக்கக்கூடாது என்பதை விரும்பும் துலாம் ராசி ஆண்கள் உறவுகளை போற்றுவார்கள். சில நேரங்களில் தனிமையையும் அமைதியையும் நாடுவார்கள். உறவினர் விஷயத்தில் பெற்றோரின் வழிகாட்டுதல் படி நடந்து கொள்வார்கள். பெற்றோருக்கு நல்ல மகனாக அவர்களுக்கென தங்கள் நேரத்தை ஒதுக்கி பெற்றோர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பார்கள். பெற்றோர் மீது அன்பும் பாசமும் பொழிவார்கள். தாயை நல்ல நண்பர்களாகவும் தந்தையை தனது பலமாகவும் கருதுவார்கள். ஆனாலும் தங்களது தேவை என்று வந்துவிட்டால் பெற்றோரிடம் பிடிவாதம் பிடித்தாவது சாய்த்துக் கொள்வார்கள். தாய்க்கு அவர்கள் நல்ல மகனாக எப்படி இருப்பார்களோ அதே போல தங்கள் குழந்தைகளுக்கும் நல்ல தகப்பனாக, நல்ல ஆசானாக, சிறந்த வழிகாட்டியாக திகழ விரும்புவார்கள். அவர்கள் மனதறிந்து தேவைகளை செய்து கொடுத்து அவர்கள் நம்பிக்கை ஒருவர் பெற்றுவிட்டால் அப்படிப்பட்டவர்கள் நட்பை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். உறவுகளிடம் எப்படி மனமார்ந்த அன்பு காட்டுகிறீர்களோ அதே அன்பை உறவுகளும் தன் மீது காட்ட வேண்டும் என்று கருதுவார்கள். தனித்தன்மை, அன்பு, நட்பு, உறவுகள் தேவை என்று கருதும் துலாம் ராசி ஆண்கள் தனித்திருப்பது அரிதாகத்தான் இருக்கும். அப்படி தனியாக இருக்கும் சூழலில் அவர்கள் சும்மா இருந்தாலும் அவர்களது மனம் சும்மா இருக்காது. புத்தகம், டிவி, சினிமா, இணையதளம் என்று எதிலாவது புத்தி லாய்க்கச் சென்றுவிடும். அவர்களது லட்சியத்தை அடைய அவர்கள் மனம் ஓய்வறியாது என்று இதை எடுத்துக்கொள்ளலாம். காதல் துலாம் ராசி ஆண்கள் வசீகர தோற்றம் கொண்டவர்கள் என்பதால் இளம்பெண்களை கவர்ந்திருப்பார்கள். இவர்கள் காதலில் விட்டுக் கொடுத்து போவார்கள். இனக்கவர்ச்சி அல்லது வயது கோளாறால் ஏற்படும் காதல் போல் இல்லாமல் அவர்களது காதல் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்ட முழுமையான காதலாக இருக்கும். காதல் அல்லது மனைவியுடன் மட்டுமன்றி குழந்தைகள், குடும்பத்தினர் மீதும் அன்பு காட்டி அனுசரித்து நடந்து கொள்வார்கள். ஆனாலும் பரிசுத்தமான காதல் பெரிதா, பெற்றோர், அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை ஆகியோரை கொண்ட குடும்பம் பெரிதா என்று வந்துவிட்டால் அவர்கள் மனதில் குடும்பத்துக்கு 2ஆம் இடம்தான் தரப்படும். அதே நேரத்தில் காதல் கைகூடுவது அவ்வளவு எளிதல்ல என்பதை உணர்ந்துள்ள துலாம் ராசி ஆண்கள் காதலையும் வாழ்க்கையையும் இணைக்க வெகு சாதுரியமாக செயல்படுவார்கள். மனைவி மீது கடல் அளவில் சிறந்த அன்பை செலுத்தி நல்ல கணவனாக திகழ்வார். ருசியான உணவுடன் அன்பையும் சேர்த்து போதும் என்று அளவுக்கு அன்பை பரிமாறுவார். இதில் துலாம் ராசிக்காரர்களே உங்கள் பொது குணாதிசயம் இதுதான். இனி குழந்தை பேரு, ராசிக்கள், ராசியான நிறம், வணங்க வேண்டிய தெய்வம், உணவு பழக்க வழக்கம், ஆரோக்கியம் போன்றவை பார்க்கலாம். உங்களது வாழ்க்கையின் மேன்மைக்கு வழிகாட்டும் வகையில் நீங்கள் எளிதாக பின்பற்றக்கூடிய சில குறிப்புகள் இதுதான். குழந்தை பேரு ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் குழந்தை பேரு எவ்வாறு அமையும் என்பதை பற்றி பார்க்கிறோம். இந்த இடத்தில் மக்களுக்கு இயல்பாகவே ஒரு சந்தேகம் எழக்கூடும். அதாவது கணவன் மனைவி இருவருமே ஒரே ராசிக்காரர்களாக இல்லாத பட்சத்தில் பிறக்கும் குழந்தையின் உடல் அமைப்பு, கல்வி, தொழில், ஆரோக்கியம், மற்ற குணராசியங்கள் தந்தையின் ராசியை அடிப்படையாக கொண்டு அமையுமா, தாயின் ராசியை அடிப்படையாக கொண்டு அமையுமா என்பதே அந்த கேள்வி. சிக்கலான பிரச்சனை தான். ஆனால் இந்த பிரச்சனைக்கு நடைமுறையிலேயே தீர்வு உள்ளது. ஒரு குடும்பத்தில் யாருடைய ஆதிக்கம் அதிகம், யாருடைய வார்த்தை செல்லுபடியாகும் என்பதை வெளியில் இருந்து பார்ப்பவர்கள் யாருக்கும் உள்ளங்கை நெல்லிக்கனியாக தெரிந்துவிடும். ஒருவேளை இந்த குடும்ப ரகசியத்தை கணவன் மனைவி இருவருமே வெளியாருக்கும் தெரிந்துவிடாமல் பாதுகாத்து வந்தாலும் கூட சம்பந்தப்பட்டவர்களுக்கு நிச்சயமாக தெரியும். இவர்களுக்கு பிறகும் குழந்தைகளின் குணாதிசயங்கள் இந்த அடிப்படையிலேயே அமைந்திருப்பதை அவர்களே கண்டுகொள்ள முடியும். இப்பொழுது விஷயத்துக்கு வருவோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் கணவன் மனைவி இருவரிடையே ஜாதகத்தில் யாருக்கு ராசியின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதோ அந்த வீட்டில் அவருடைய ஆட்சிதான் நடக்கும். இவர்களுக்கு பிறக்கும் குழந்தைக்கும் ஆண் பெண் இருவர் ஜாதகத்தில் யாருக்கு ராசி ஆதிக்கம் அதிகமோ அந்த ராசிக்குண்டான பலன்தான் அமையும். அதேபோல துலாம் ராசியினர் அமைதியானவர்கள், நேர்மையானவர்கள் மற்றும் சமநிலையானவர்கள், அனைவரிடமும் கருணையானவர்கள், புரிதல் மற்றும் இரக்கம் கொண்டவர்கள், நீண்ட நேரம் தனியாக இருப்பதை வெறுப்பார்கள், கூட்டாக இருப்பதை விரும்புவார்கள், அமைதியான மற்றும் இயற்கையான சூழலை விரும்புவர். துலாம் 7வது ராசியாகும். இது மிதுனம் மற்றும் கும்பம் போல காற்று ராசி. இவர்கள் அறிவார்ந்தவர்கள், தர்க்க ரீதியான சிந்தனையாளர்கள் மற்றும் மிகவும் சிக்கலான கருத்துக்களை கூட புரிந்து கொள்ளக்கூடியவர்கள். இதன் சின்னமான தராசு நேர்மை, சமநிலை மற்றும் நல்லிணக்கத்தை குறிக்கிறது. துலாம் மக்கள் மிகவும் அழகானவர்கள், அழகாக இருப்பார்கள், நிறைய ஆற்றல் கொண்டவர்கள். துலாம் ராசியினர் இயற்கை அழகை விரும்புவார்கள். அமைதி மற்றும் நல்லிணக்கத்தின் அன்போடு கூடிய நேர்மையான உணர்வு கொண்டவர்கள். மற்றவர்களின் கவனத்தையும் பாராட்டையும் விரும்புவார்கள். அனைவரின் நம்பிக்கைக்குரியவர்கள். சமூகத்தன்மையையும் இனிமையையும் வழங்குவார்கள். இவர்களின் நோக்கங்கள் யாவும் தூய்மையாக இருக்கும், அனைவருக்கும் சமமானதாகவும் இருக்கும். வாழ்க்கையை மிகவும் நேசிப்பவர்கள், எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்க விரும்புவார்கள். இவர்கள் வருத்தமாக இருப்பது என்பது ஒரு பெரிய விஷயம். இதில் அன்பான துலாம் அழகு மற்றும் அன்பின் கிரகமான சுக்கிரனால் ஆளப்படுகிறது. இவர்கள் மிகவும் மென்மையானவர்கள் மற்றும் கனிவானவர்கள். சுக்கிரனின் ஆதிக்கத்தின் கீழ் கலை, கலாச்சாரம், அழகு மற்றும் படைப்பாற்றல் உள்ளது. இதில் பண்புகள் ராஜதந்திரம், நேர்மையான உணர்வு மற்றும் கருணை ஆகியவை துலாம் ராசியின் பண்புகளாகும். அமைதியான இயற்கை சூழலை விரும்புவார்கள்.
வாதம், சண்டை, அநீதி மற்றும் சமத்துவமின்மையை இருப்பார்கள். தேவையற்ற மோதல்களை தவிர்த்து சமாதானமாக இருக்க நினைப்பவர்கள். வாதத்தின் இரு பாகங்களையும் கருத்தில் கொண்டு நன்மை தீமைகளை ஆராய்ந்து மிக சரியாக முடிவெடுப்பார்கள். இவர்கள் தங்கள் சொந்த கருத்தை மாற்றி மற்றவரின் வாதங்களுக்கு கட்டுப்படுவார்கள். அநீதிகளுக்கு எதிராக போராடுவதில் பின்வாங்க மாட்டார்கள். சுருக்கமாக, இனிமையானவர், அக்கறையுள்ளவர்கள், கனிவானவர். துலாம் ராசி ஆண்கள் தனது அன்புக்குரியவர்களுடன் நேரத்தை செலவிடுவதையும் விரும்புவார்கள். நேர்மறை மற்றும் எதிர்மறை பண்பு. துலாம் ராசியினர் பண்புகளை புரிந்து கொண்டு அவர்களுடன் காதல், வேலை மற்றும் வாழ்க்கையில் சிறந்த உறவுகளை உருவாக்க உதவும் 5 மிகப்பெரிய நேர்மறை மற்றும் எதிர்மறை பண்புகளை பார்ப்போம். இனிமையானவர்கள், காதல் செய்பவர்கள், வசீகரமானவர்கள், நியாயமானவர்கள், புரிதலுடையவர்கள். எதிர்மறை பண்பு: சோம்பேறிகள், சந்தேகத்துக்குரியவர்கள், நம்ப முடியாதவர்கள், மேலோட்டமானவர்கள், வெறுமையானவர்கள். இதில் எந்த ராசியுடன் இணைவார்கள்? துலாம் ராசியுடன் மிதுனம், சிம்மம், தனுசு மற்றும் கும்பம் மிகவும் இணக்கமான ராசியாகும். இந்த ராசிக்காரர்களுடன் இவர்கள் எளிதில் சலிப்படைய மாட்டார்கள் மற்றும் ஜாதகத்துடன் பொருந்தக்கூடிய தன்மை மிகவும் வலுவுள்ளதாக இருக்கும். ஆனந்தமான வாழ்க்கை வாழ்வார்கள். இதில் துலாம் ராசி பெண்களுக்கு பொருந்தக்கூடிய ராசி. துலாம் ராசி பெண்களுக்கு சுதந்திரமான, உற்சாகமான, லட்சியம் கொண்ட மற்றும் கற்பனை திறன் வாய்ந்த ஒருவர்தான் சரியான காதலன். துலாம் ராசினர் அன்பையும் அமைதியையும் நாடுகிறார்கள். எனவே அவர்களின் துணை உண்மையாகவும் நம்பகமானவராகவும் இருக்க வேண்டும் என நினைப்பார்கள். துலாம் ராசி பெண்கள் தனுசு மற்றும் சிம்மத்துடன் மிகவும் இணக்கமாக உள்ளனர். உறவுமுறை எப்படி இருக்கும்? துலாம் மக்கள் மிகவும் அன்பானவர்கள், அழகானவர்கள், எப்பொழுதும் இனிமையானவர்கள் மற்றும் நகைச்சுவை உணர்வோடு இருப்பார்கள். காதலில் ஒரு சீரான மற்றும் தொடர்ச்சியான தேடலில் உள்ளவர்கள். சரியாக கூற வேண்டுமானால் துலாம் ராசியினர் உறவில் சிறந்த விசுவாசமான கூட்டாளர்கள். இருப்பினும் முக்கோண காதலில் ஈடுபட்டிருந்தால் சந்தேகத்துக்கு இடமின்றி விஷயங்கள் சிக்கலாகிவிடும்.